Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 7. ஓபன் பண்ணா கொரியன் ஹண்டர் அசோசியேஷனை காட்டுறாங்க. அங்க ஊஜின் சுலுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்னு வருது. அதுல என்னன்னா இன்செக்ட்ஸ் டஞ்சன்ல இந்த மாதிரி ஸ்ட்ரைக் டீம் ஒருத்தங்க போய் 6 பேர் செத்து போயிட்டாங்க. அதுல தப்பிச்சது டி ரேங்க் அண்ட் டி ரேங்க் ஹண்டர்ஸ் மட்டும் தான். இந்த மாதிரிலாம் தப்பிச்சாங்கன்னா அந்த டஞ்சனை கிளியர் பண்ணவே முடியாது. பாஸ் உயிரோட தான் இருப்பாங்க, ஆனா டஞ்சன் கிளியர் ஆயிருக்குது. சரி, உள்ள போயிருக்கிறது யார் யாருன்னு பார்க்கும்போது யூஜின் ஹோ போயிருக்கான். அவன் தான் பெரிய ஆளாச்சே. அவனோட எக்ஸ்பென்சிவான சூட்டை யூஸ் பண்ணி போட்டு தள்ளிட்டு வந்திருப்பான். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டஞ்சனுக்குள்ள போகும்போது ஏகப்பட்ட பேர் சாகரதான். இத போய் லூசு மாதிரி சொல்லிட்டு இருக்கியான்னு கேட்டா டி ரேங்க் தான் அவன். இ ரேங்க் வந்து சங்ஜின் வூ அப்படின்னு ஒண்ணு. ஊஜின் சுலுக்கு அவனா அப்படின்ட்டு நம்ம சங்க போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். இதே ஹண்டர் தான் டபுள் டஞ்சன்லயும் சர்வைவ் ஆயிருக்கான், இங்கேயும் சர்வைவ் ஆயிருக்கான். ஏதோ சரியில்லையே. அது மட்டும் இல்லாம செத்து போனவங்க யார் யாருன்னு பார்க்கும்போது டங்சுக்குங்கிற பேரை சொன்ன உடனே இன்னும் ஷாக் ஆவான். ஏன்னா அவங்க அண்ணன் டங்சு பெரிய ஆளு. அப்படியே கட் பண்ணா நம்ம பையன் வீட்டுக்கு வருவான். ஜின்னா பார்த்துட்டு செமையா ஷாக் ஆவான். ஏன்னா பையன் வரும்போது ஃப்ரைடு சிக்கன் அது இதுன்னு பயங்கரமா வாங்கிட்டு வந்திருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையுமே ஈஸியா பாத்துக்கலாம்னு வேற சொல்லிட்டு போவானா. இந்த கஞ்சப்பைய எப்பவுமே கஞ்சத்தனத்துல ஊறி போனவனாச்சே, எப்படி இவ்வளவு செலவு பண்றான்னு அவளால நம்ப முடியல. அப்புறம் ஜாலியா உட்காந்து சாப்பிடும் போது அவன் தங்கச்சி கேஷுவலா கேட்பான். என்னன்னா எப்பவுமே அவன் டென்ஷனுக்கு போயிட்டு வந்தான்னா ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருப்பான், இவ போய் பாக்குறதா வழக்கம். ஆனா இந்த டைம் சின்ன கீழல் கூட விழாம வந்திருக்கான்னா கூட வந்தவங்க எல்லாம் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்கன்னு தானே அர்த்தம். உடனே நம்ம பையன் நடந்த சம்பவத்தை எல்லாம் யோசிச்சு பார்ப்பான். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவன் ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஆனா இந்த டைம் கொஞ்சம் கூட அவன் தயங்காம பட்டு 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 பட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டான். இன்கேஸ் அவன் சைலண்டா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க எல்லாம் சேர்ந்து இவனை போட்டு தள்ளிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இவ்வளவு தைரியம் எல்லாம் கிடையாது. ஒருவேளை இந்த லெவலப்பால தான் இவ்வளவு தைரியம் வந்திருக்கான்னு ஒரு டவுட். டே அண்ணா, ஏன்டா பேய் அடிச்ச மாதிரி இருக்கேன்னு கேட்டா ஒண்ணு இல்ல நடந்த விஷயத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப அவனுக்குள்ள இருக்க ஒரே ஒரு குறிக்கோள் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகி உயிரோட இருந்து அவன் ஃபேமிலியை நல்லபடியா பாத்துக்கணும், அவ்வளவுதான். இதை சொல்லிக்கிட்டே அவன் சரக்கு அடிக்கும் போது ஒரு நோட்டிபிகேஷன் வரும். என்னன்னா இது உடம்புக்கு ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ். இதாலெல்லாம் பஞ்சாயத்து வருமா? சார் ரைட்னு அவன் ரூமுக்கு கிளம்பிடுவான். அங்க உட்காந்துட்டு கேப் விடாம சரக்கு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா போதையே ஆகாது. ஏன்னா இவன் குடிக்க அந்த ஆல்கஹால அவன் பாடி ஆட்டோமேட்டிக்கா சரி பண்ணிக்கிட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுவும் அவனுக்கு ஒரு அப்கிரேட் மாதிரி தான். இந்த மாதிரி விஷயம் அவன் பாடிக்குள்ள போகும்போது அதை சரி பண்ண அவன் பாடி ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் ஆகுது. அதனால அவனுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கூட கிடைக்கும். இன்கேஸ் அவன் பாடிக்குள்ள ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து ஆனா கூட அதை டிசேபிள் பண்ணி அவனோட ரீஜெனரேஷன் எபிலிட்டியை அதை அதிகம் பண்ணும். ரீஜெனரேஷன் சொன்ன உடனே தான் அவனுக்கு டபுள் டஞ்சன் ஞாபகத்துக்கு வரும். அட ஒண்ணும் இல்ல, அந்த இடத்துல சம்பவமாகி அவனுக்கு கையும் காலும் போயிருச்சு. அது எப்படி மறுபடியும் வந்துச்சு? எக்கச்சக்க விஷயம் நடந்திருக்குது, எதையுமே நோட் பண்ணாம விட்டுட்டமே. சார் ரைட் அன்னைக்கு பூரா திங்க் பண்ணிட்டு நைட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குவான். அப்ப திடீர்னு அவன் தங்கச்சி வந்து எழுப்பி யூஜின் ஹோன்னு ஒருத்தன் கால் பண்ணிருக்கான்னு சொல்லுவா. அப்ப உள்ள பார்த்தா பையன் ஏகப்பட்ட சரக்கு பாட்டில காலி பண்ணி வச்சிருக்கான். அட குடிகார நாயே, இப்படியே குடிச்சு நாசமா போகாதன்னு திட்டுவாளா? அதெல்லாம் ஒன்னாகாது, ஓரம் போட்டு போவான். மவனே இதுக்காண்டி நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன, விச ஊசி போட்டு கொண்டு விடுவேன்ட்டு போவா. அப்படியே கட் பண்ணா சங்கு யூஜின் ஹோவை ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணுவான். வந்த உடனே ஏகப்பட்ட தேங்க்ஸ் சொல்லுவான். ஏன்னா நம்ம பையன் இல்லன்னா இவன் அன்னைக்கே மறுகையா சாலாதான். அண்ட் அவன் பாத்தீங்கன்னா எசன்ஸ் ஸ்டோனை இவனுக்கு கொடுத்துருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பைய பண்ண வித்தை எல்லாத்தையும் அவன் வெளியில சொல்லவே இல்லை. சொல்லி இருந்தா புடிச்சு ஜெயில போட்டிருப்பாங்க. ஏன்னா 6 கொலை பண்ணியிருக்கானே. யூஜின் ஹோக்கு புரியுது அவனு அட்டாக் பண்ணதுனால தானே வேற வழி இல்லாம திருப்பி அட்டாக் பண்ண வேண்டிய நிலைமை. அதனால இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தான், இதுல எந்த தப்பும் இல்லாம. சரி, இப்ப என்ன விஷயமா அவன் கூப்பிட்டுருக்கான்னு கேட்டா அவன் ஒரு ஸ்ட்ரைக் டீம் உருவாக்க போறானாமா. அதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னு சொன்ன உடனேயே ஹீரோ முடியவே முடியாதுன்னு அவன் பாட்டு கிளம்ப போவான். ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகள்லாம் ஃபண்ட் ரைஸுக்காக ஹண்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ண போறாங்களோன்னு நினைச்சுக்குவான். ஆனா அவன் என்ன சொல்லுவான், 20 ரைடு நான் போகணும்பா. ஏன் அப்படின்னா 20 இல்ல 20 ரைடுக்கு மேல போயிட்டாங்கன்னா அவங்கள கில்டு மாஸ்டர்னு சொல்லுவாங்க. யூஜின் ஹோக்கு கில்டு மாஸ்டர் ஆகணும்னு ஆசை. அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னவன அப்புறம் ஏன் இதுக்குன்னு சொல்லி அவனை உட்கார வச்சு பொறுமையா சொல்லுவான். ஏன் அப்படின்னா இப்போ யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனரோட 2வது பையன் தான் இவன் கில்டு மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறதே அவனோட கம்பெனிக்காக தான். இவங்க அப்பா அவங்க கம்பெனியோட கில்ட ஒன்னா சேர்க்கணும்னு ஆசைப்படுறாராமா. எதுக்கு ஏன்னு சொல்லி நம்ம பையன் இப்ப அனலைஸ் பண்ணுவான். இப்போ ஒரு டஞ்சன் எந்த அளவுக்கு டேஞ்சரா இருக்குதோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விலை மதிக்க முடியாத பொருட்கள் நிறைய இருக்கும். பயங்கர வேல்யூபிளான ஸ்டோன்ஸ் இருக்கும், எசன்ஸ் ஸ்டோன்ஸ், மனா கிறிஸ்டல்ஸ். சொல்ல போனா இப்ப நம்மளுக்கு போனது எல்லாமே 100க்கு 1% தான். ஆனா மத்த ஹையர் ரேங்க் பீஸ்ட்களா இருக்குதுங்கல்ல, அதுங்களை வச்சு ஏகப்பட்ட யூசஸ் இருக்குது. ஏன் உதாரணத்துக்கு நம்ம பையன் போட்டு வந்தானே பயங்கரமான ஆர்மர், ஷீல்டு, ஸ்வாடுன்னு, அதுவுமே அங்கிருந்து கிடைச்சதா தான் இருக்கும். இப்போ ஒரு ஹண்டரை இவங்களோட எம்ப்ளாயியா அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா டஞ்சன் ரைட்ல கிடைக்கிற எல்லாமே அந்த கம்பெனிக்கு பயங்கர பெனிஃபிட்டா தான் போய் சேரும். அந்த ஹண்டர்ஸ்க்கு இவங்க சம்பளம் மாதிரி கொடுத்துருவாங்க. இது ஒரு நல்ல பிளான் தானே. இப்ப என்னன்னா இவங்க அப்பாவுக்கு எஸ் ரேங்க் ஹண்டரை கில்டு
மாஸ்டர் ஆக்கணும்னு பிளானிங். இவனோட அண்ணன் வந்து ஒரு செகண்ட் கமாண்டா இருக்க போறான். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இது ஒரு கில்டு பிசினஸ். இப்ப என்ன மேட்டர்னா இந்த உலகத்திலேயே மொத்தமா 7 எஸ்ராங் ஹண்டர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அதுல ஒரே ஒருத்தர் தான் கில்டோட ஜாயின் பண்ணாம இருந்தவர். அவரோட பேரு மின்னு. அவர் ஆக்சுவலா ரிட்டையரும் ஆயிட்டாரு. அப்படின்னா மத்தவங்க எல்லாருமே வேற வேற கில்டுல தான் இருப்பாங்க. அவங்கல இருந்து ஒரு ஆளை நைஸா இவங்க அப்பா பணத்தை காட்டி இந்த பக்கம் கொண்டு வரலான்னு ஐடியால இருக்காரு. அப்படி பண்ணாங்கன்னா ஆப்போனன்ட் பார்ட்டிஸ் எல்லாம் இவங்களுக்கு எனிமி ஆயிருவாங்களே. இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா இவங்க அண்ணனுக்கு இத பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவனாலேயே கில்டு மாஸ்டரா ஆக முடியாது. அதனாலதான் இவன் எப்படியாச்சும் கில்டு மாஸ்டர் ஆயிரலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் நம்ம ஹீரோவை யூஸ் பண்ணி அதுக்கு நிறைய ஆஃபர் பண்ணுவான். இப்போ நம்மால அடுத்தடுத்த ரைடு பண்ணணும்னா அவனுக்கு கண்டிப்பா நிறைய ஹெல்ப் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம அவனோட பவரையும் மறைச்சு வைக்கணும். வெளியில தெரிஞ்ச பெரிய பஞ்சாயத்து. அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், என் கூட சேர்ந்துருங்க. அவனுக்கு நல்லாவே தெரியும் இவன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு, பி ரேங்க் அதுக்கு மேலதான் இருப்பான்னு. தேவையில்லாத எவனையாச்சும் பிக் பண்ணி ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்துச்சுன்னா அதுக்கு இவனை பிக் பண்ணா இவன் ரொம்ப நல்லவனாச்சே. அதனால அவனுக்கு ஒரு பெரிய டீல் ஒன்னு கொடுப்பான். என்னன்னா இப்போ ஒரு கில்டு ஹெட் குவார்டர்ஸ் ஒன்னு பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு மதிப்பு மட்டும் 3000 கோடி. இந்த 19 ரைட்ஸ் மட்டும் இவன் கூட வந்தா போதும். அதுக்காக இந்த பில்டிங்கே அவனுக்கு ஆஃபர் பண்றானாமா. பய தாறுமாறா டெவலப் ஆயிட்டான் போங்க. நம்ம சங்கு ஒரு காலத்துல இதுக்காண்டி ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தான். ஆனா இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க கையிலேயே தானா வந்து விழுகுது. உடனே நம்ம பையன் பயங்கரமா கால்குலேட் பண்ணுவான். இப்போ இந்த 3000 கோடியை வாங்குறதுக்கு பதிலா அவன் இப்படியே லெவலப் ஆகிக்கிட்டே இருந்தானா இன்னும் அவனோட பவர் வந்து பயங்கரமா டெவலப் ஆயிரும். அப்படி இருக்கும்போது எஸ் ரேங்க் இல்ல அதை விட அவன் பயங்கர பவர்ஃபுல்லா மாறலாம். அப்படின்னா அவன் போற டஞ்சனுக்குள்ள இருக்க எல்லாமே இவனுக்கு தானே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டஞ்சனுக்குள்ள போன மாதிரி அங்கேயே அவன் தனியா தான் போய் சண்டை போட போறான். கூட்டமா போனா அது ரொம்ப ரிஸ்க். சொல்ல போனா இந்த 3000 கோடியை விட இவன் அதிகமாவே சம்பாதிச்சிடலாம். அதனால வேண்டவே வேண்டாம்பா. பட் யூஜின் ஹோக்கு விடுறதா மனசே இல்ல. மறுபடியும் கெஞ்சிக்கிட்டே தான் இருப்பான். உங்க சீக்ரெட் எல்லாம் நான் பாதுகாப்பா வச்சுக்கிறேன், உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு. ஆனா பையன் முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டான். என்ன பண்றது, யூஜின் ஹோ எவ்வளவோ ட்ரை பண்ணா முடியாம போச்சு. அப்படியே கட் பண்ணி அமெரிக்கால காட்டுறாங்க. அங்கதான் டங் சுக்குன்னு ஒருத்தன் செத்து போனால அவனோட அண்ணன் டங் சூ அங்கதான் இருக்கான். அவன் இந்த அட்டாக்ல 2 பேரும் தப்பிச்சாங்கல்ல, அவங்க யாரு என்னங்கிற டீடைல்ஸ கேட்டிருப்பான். லோராங்கிறவ கொண்டு வந்து கொடுப்பான். அவனுக்கு நல்லா தெரியுது அவன் தம்பிய கொலை தான் பண்ணிருக்காங்கன்னு. சோ அதை பார்த்துக்கிட்டே நான் அப்ராடுக்கு போய் எவனையாச்சும் போட்டு தரலன்னா என்னென்னலாம் பிரச்சனை வரும்னு விசாரிப்பான். அவளும் ஒன்னொன்னா சொல்லுவா. என்ன ஆனாலும் தண்டனை கன்ஃபார்ம். பட் அதை குறைக்கணும்னா காலில் விழுந்தாச்சு கெஞ்சி கெதறணும். அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பஞ்சாயத்து இல்ல, என்னோட ஷெட்யூல்ஸ் எல்லாத்தையும் மாத்து, ஒரு முக்கியமான வேலைக்கு கிளம்ப போறேன்பா. காலம் பூரா இவனுக்கு ஷெட்யூல்ஸ் இருக்குது, அதை எப்படி மாத்தி வைக்க முடியும்? பட் தம்பியை ஒருத்தன் போட்டு தள்ளியிருக்கான், சும்மா விடுவானா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், மாத்து அவனுல நான் போட்டு தள்ளியே தேணும்னு யூஜின் சங்கோட போட்டோவை பார்த்து சொல்லுவான். அந்த டைம் அவன் கண்ணை பாக்கணுமே, பயங்கர கொடூரமா இருக்குது. அப்படியே கட் பண்ணா நம்ம பையன் அவன் தங்கச்சியோட ஜாலியா காலையில ஜாக்கிங் போறான். அந்த டைமுக்கும் போது அவகிட்ட கேஷுவலா நம்ம கிட்ட 3000 கோடி இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்பானா. அதெல்லாம் நடக்கிற கதையா, நடந்தா பாத்துக்கலாம்பா. அட நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் அதை சொல்லுனா. என்ன பண்ணுவேன், காலேஜ் ஃபீஸ், அம்மா ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எல்லாத்தையும் முதல்ல செட்டில் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அவளுக்கே தெரியல. ரைட்னு கேட்டுட்டு அவன் பாட்டு கேப் விடாம ஓடுவான். அப்படி ஓடி முடிச்சு டெய்லி குவெஸ்ட் அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். என்னன்னா 10 கிலோமீட்டர் தான் ஓடணும், ஆனா பையன் 11 கிலோமீட்டர் ஓடிட்டான். அவன் கோலை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் அதை கவுண்ட் பண்ணுது. என்னது இது வித்தியாசமா இருக்கேன்னு வேற ஏதாச்சும் டெவலப் ஆகுதான்னு அவன் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருவான். அப்படி 10க்கு 20 கிலோமீட்டர் ஓடின உடனே ஸ்டாப் ஆயிருச்சு. இது மட்டும் தான் இப்படியா இல்ல மத்ததும் அப்படிதானு செக் பண்ணுவான். எல்லாம் அதே மாதிரி தான். அப்படி அவன் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது டெய்லி குவெஸ்ட் சீக்ரெட் குவெஸ்டா மாறிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுல லூட் பாக்ஸஸ் 2 விதமா இருக்கும். ஒன்னு பிளஸ் பண்ண மாதிரி, இன்னொன்னு சாபம். எதுக்கு தேவையில்லாம கண்டதெல்லாம் போயிட்டு பிளஸ் பண்ணதை எடுத்துக்கலாம்னு ஓபன் பண்ணுவானா. அப்படியே ஒரு பாக்ஸ் வரும். பாக்ஸுக்குள்ள இருந்து ஒரு லைட் மாதிரி அப்படியே மேல வரும். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு சாவி வரும். இதுதான் பைய போக வேண்டிய அடுத்த டஞ்சனோட சாவி. இது எந்த இடத்துக்கு போகும்னா ஒரு டீமன் கேசலுக்கு. டிஃபிகல்ட்டி பாத்தீங்கன்னா எஸ். பயலுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா என்னென்னமோ வினோதமா கொண்டு வரீங்களேன்னு. சரி அங்க என்னதான் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா எலிக்சர் ஆஃப் லைஃப். அதாவது அங்க கிடைக்கிற மேஜிக்கை யூஸ் பண்ணி எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் அதை சரி பண்ண முடியும். அப்படின்னா பயலுக்கு முதல்ல தாட் அவங்க அம்மா கிட்ட தானே போகும். ஏன்னா அவங்க இனிமேட்டு லைஃப் லாங் எந்திரிக்க மாட்டாங்க, ஆனா உயிரோட தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனையில இருக்கவங்கள சரி பண்ண தானே பார்ப்பான். ஆனா அது இவங்களை சரி பண்ணுமான்னு ஒரு சின்ன டவுட் இருக்கும். பட் டவுட் இருந்து என்ன பண்றது, ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும். சரி ரைட்னு ஓபன் பண்ணிடுவான். இப்போ இதோட அக்விசிஷன் டிஃபிகல்ட்டி வந்து டஞ்சன் லெவலோட மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா இது எஸ் ரேங்க் டஞ்சனுக்கு தான் லீட் பண்ணும். அப்படி ஆச்சுன்னா ஜேஜ் ஐலாண்ட்ல நடந்த மாதிரி அந்த இடத்துல தோத்து போனவங்க இவனுக்காண்டி அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்த்து தானே ஆகணும், அதையும் பார்த்துலான்ட்டு நேரா உள்ள போவான். பாத்தீங்கன்னா தகன்னு எல்லா இடமும் கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருக்குது. இன்கேஸ் அவனால முடியலன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் டஞ்சன்ல இருந்து அவனுக்கு ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்டோன் கிடைச்சது இல்ல, அதை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு ஐடியா. சரின்ட்டு உள்ள போய் பார்த்தா ஹெல்லோட கேட் கீப்பரான செர்பரஸ் 3 தலை பீஸ்டா பயங்கரமா வந்து நின்னுட்டு இருக்குது. அதோட பேரு இவனுக்கு ரெட் கலர்ல காமிக்கும். அப்படின்னா டெஃபினட்டா இது நம்ம பயலுக்கு டேஞ்சர் தான். அவன் நான் எப்படியாச்சும் சண்டை போட்டு ஸ்ட்ராங் ஆகியே தீருவேன், டெஃபினட்டா தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப்பவும் போல பேசிக்கிட்டே போய் சரக்குன்னு 4 வெட்டு ஒன்னும் ஆகாது. அதோட பாடி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுக்கப்புறம் அவனோட போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டான், ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஆனா அது நம்மால திருப்பி அடிச்சு ஃபர்ஸ்ட் அவனோட கையை
ஒரு கடி போச்சு, கம்ப்ளீட்டா ஒரு கையே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு மிதி, அப்படியே சட்னி ஆயிட்டான் பாதி. இப்படி அது கண்ணா பின்னா அடிக்கிறதுனால பயலோட லைஃப் பாத்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்போ ஒரு அலர்ட் மெசேஜ், எபிலிட்டி டபுள் ஆயிருச்சுன்னு, அதுவும் 3 நிமிஷத்துக்கு. நம்ம பயலுக்கு இல்ல, ஆப்பனன்ட் செர்பரஸுக்கு 3 நிமிஷம் வரைக்கும் அது பொளந்து கட்டும். இதையே தாக்கு பிடிக்க முடியல, இதுல டபுள் ஆச்சுன்னா விளங்கிரும். பய உசுர கையில புடிச்சுக்கிட்டு அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். ஆனா அது மின்னல் வேகத்துல வந்து அடி அடி அடின்னு அடிச்சு அவனோட லைஃப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டே வருது. சரி வேற வழி இல்ல, இப்போதைக்கு பாடியை ரெக்கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி பாடியை ஃபுல் ரெக்கவர் பண்ணுவான். அதுக்கப்புறமும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒன்னும் வேலைக்கு ஆகல. அவனை போட்டு மரண காட்டுது. வாங்குற அடியில பையன் ரத்த வெள்ளத்துல மிதக்குறான். அப்படி சண்டை போட்டு இப்ப அவனோட ஹெல்த் 3602ல வெறும் 742 தான் இருக்குது. இதுவும் போச்சுன்னா பையன் டைஹே தான். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பான். 3 நிமிஷமா அதை தாக்க புடிச்சிட்டா போதும். ஆனா அப்படி பண்ண முடியுமான்னு தெரியலையே. ஒருவேளை முடியலன்னா பேசாம அந்த டெலிபோர்டேஷன் ஸ்டோனை யூஸ் பண்ணிடுவோம்னு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து ஒரே அடி, கல்லு கையில இருந்து செதறிடுச்சு. இதுக்கப்புறம் அதையும் யூஸ் பண்ண முடியாது. அதை அடிச்ச அடியில அவனோட லைஃப் இன்னுமே ஒரு 200 பாயிண்ட்ஸ் இறங்கிருச்சு. உடனே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்வென்ட்ரி அது இதுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பான், ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு. அட்டாக் எல்லாம் பண்ண முடியாது. ரைட்னு அடுத்தடுத்து செக் பண்ணும்போது ஸ்டோர்ல செக் பண்ணி பார்ப்பான். அதுல பாத்தீங்கன்னா லைஃப் ஏத்துறதுக்கான போர்ஷன் எல்லாம் இருக்குது. 300 காயின்ஸ் கொடுத்து வாங்கணும். சரின்ட்டு ஒரு 3 பாட்டில் வாங்கினா மொத்தமா 300 பாயிண்ட் தான் ஏறி இருக்கு. அப்போ ஒரு பாட்டிலுக்கு 100 தான் ஏறுது. ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது, வேலைக்கே ஆகாது. வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கும்போது தான் அதுல விஷத்தை பார்ப்பான். என்னன்னா பையன் அந்த சரக்கு அடிக்கும் போது அவன் பாடியை அதுவே ஹீல் பண்ணுச்சுல்ல. சோ இப்ப விஷத்தை குடிச்சு அவன் பாடியை ஹீல் பண்ணுவோன்னு சொல்லி குடிச்சு பார்ப்பான். ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா அது வரைக்கும் அது சும்மா இருக்கணுமே, அதால நல்லா மோப்பம் பிடிக்க முடியும். சோ பாஞ்சு வந்து நம்ம பையில ஒரே கவு செஸ்ட் மிஸ், நான் லைட்டா கடிச்சு ரத்தம் திருச்சணும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 3 நிமிஷம் முடிஞ்சு போய் அதோட பவர் வந்து டவுன் ஆயிருச்சு. இது போதுமே, இன்னைக்கு செஞ்சிடறேன்னு கத்திய வச்சு அதை கண்ணா பின்னாடி வெட்டு போடுவான். என்ன வெட்டினாலும் அதை அடங்குற மாதிரி தெரியல. பையில பாஞ்சு கவுது. அப்படியே லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மறுபடியும் 179க்கு வந்துருச்சு. சொல்ல போனா இப்ப அதோட வாயில தான் இருக்கான். இன்னும் கொஞ்சம் அப்படி தூக்கி போட்டு ஒரு கவுகு வச்சுனா போதும் செத்துருவான். ஆனா அந்த கடைசி நொடியில கத்திய வச்சு அதோட கண்ணுல சரக்குன்னு கேப் விடாம இறக்கிட்டே இருப்பான். அதால வலிய தாங்க முடியாம அங்கன்னு செதறிட்டு இருக்கும். கடைசியில ஒரு வழியா குத்துன்னு குத்தி அதை கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டான். என்ன இப்ப இவனோட பாடி ரொம்ப மோசமாயிருச்சு. ரத்தம் தாரையா கொட்டிட்டு இருக்குது. அந்த டைமுங்கும் போது லெவலப் பண்ண நோட்டிபிகேஷன் அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா பாடி ஹீல் ஆயிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம கேசல் டோரோட கீயும் கிடைச்சிருச்சு. அக்விசிஷன் டிஃபிகல்ட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஏ ரேங்க் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒரு நோட்டிபிகேஷனா வரும். அதான் ஜெயிச்சா அவனோட லெவல அப்கிரேட் பண்றது அது இதுன்னு வருமே அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலிக்சர் ஆஃப் லைஃபோட ஒரு பேப்பர் மாதிரி ஒண்ணு கிடைக்கும். அதுக்கு அவன் என்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதை அவனால ரெடி பண்ண முடியும். அது என்னென்ன ஐட்டம்னு சொல்லிடுவாங்க. மொத்தம் 3 ஐட்டம் அது டீமன் கேசல்ல இருக்குது. அங்க போய் அங்க இருக்க பஞ்சாயத்தெல்லாம் சமாளிச்சு அதை எடுத்து அதை ரெடி பண்ணான்னா எந்த டிசீஸ வேணாலும் கியூர் பண்ற அந்த பவர்ஃபுல்லான மேஜிக் ரெடி ஆயிரும். இங்கேயே இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து உள்ளுக்குள்ள என்ன சாதாரணமாவா இருக்கும்? டெஃபினட்டா சாகறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆனா அவங்க அம்மாவுக்காக சாகாம நான் திரும்பி வருவேன்னு வெறியோட பையன் அந்த கேசலுக்கு கிளம்புறான். இதுக்கப்புறம் பையன் உள்ள போய் சண்டை போட்டு அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் ரெடி பண்றானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.